ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாங்களுக்கு பாதாம் பவுடர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 கிராம் பாதாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு பாதாம் வந்து சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் நல்லா விலகிரும். கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். அது தோல் பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு விட்டு தோலோட போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கச்சல் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு பாதாமை தோல் நீக்கிடணும். தோல் நீக்கிட்டு தோல் நீக்கிட்டு எடுத்த பாதாம் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஒரு தோலாக பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்ருக்குறேன். இப்போ கடலக்காய் தொளிக்கிற மாதிரி தோல் நீக்கின பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடலக்காய் தொளிக்கிற மாதிரி பாதாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பருப்பாக தொளிச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 கிராம் அளவுக்கு பாதாமே பார்த்தீங்கன்னா நிறையா பவுடராக வந்துருந்துச்சு. பாதாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா தொளிச்சு எடுத்துகிட்ருக்கு. லேட்டாகும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தோலில் வந்து ஏதாவது கச்சல் அடிச்ச மாதிரி இருக்குன்ட்டு அந்த தோல் நீக்கியாச்சு. வர வடக்கல்ல போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் போய் நல்லா பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும். பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போட்டு முதல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதில் இருக்கிற ஈரப்பதமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வடக்கல்ல போட்டு பாதாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சாஸ்பேனில் போட்டு பாதாம் பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தெடுத்த பாதாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சிடலாம். ரொம்ப வறுத்துட்டு இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பாதாம்லேருந்து பாதாம் ஆயில் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு அளவுக்கு சூடாகி ஈரப்பதமெல்லாம் போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பாதாமை எடுத்துடணும். வறுத்தெடுத்த பாதாம் அதுக்குள்ளேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 முந்திரி போட்டேன். வெறும் பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்குள்ளே முந்திரி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் பாதாமுக்கு 10 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா பாதாம் பவுடர் இன்னும் நம்மளுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாதாம் பவுடர் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 20 கிராம் சர்க்கரை, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுட்ரு. நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அதனால் பவுடராக போடுறேன். இல்லைன்னா அப்படின்னா ஒரு 4 ஏலக்காய் போட்டால் போதும். ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரை 20 கிராம், ஏலக்காய் ஒரு 4, ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சிடணும். லைட்டாக கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் மஞ்சப்பொடி வந்து லைட்டாக போடுறோம். எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்குள்ளே பாதாமி போட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு கடையில் இருக்கிற மாதிரி நம்மளே வீட்டில் ஈஸியாக பாதாம் பவுடர் செஞ்சிடலாம். பாதாம் பவுடர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாப்பாங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலில் போட்டு ஆற்றி கொடுத்தோம்னா ஹார்லிக்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பவுடரை ஒரு டப்பாவுக்கு மாற்றியாச்சு.